தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் மூலமா பெறப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு ஏற்கனவே பகுதி அளவு தள்ளுபடி அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில மாநில பட்ஜெட்டுக்கு முன்பா விவசாயிகளுக்கான முழுமையான கடன் தள்ளுபடி திட்டத்தை அரசு பரிசீலித்து வருவதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதனால விவசாயிகள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு. முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் கடந்த மே 25 கூட்டுறவு வங்கிகள்ல பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கான சிறப்பு தள்ளுபடி திட்டத்தை அறிவிச்சாரு. இந்த அறிவிப்பின்படி குறு விவசாயிகளுக்கு 50,000 வரை பயிர்க்கடன்கள் முழுமையா தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. சிறு விவசாயிகளுக்கு 25,000 வரை அல்லது 50% வரை தள்ளுபடி வழங்கப்படும் தெரிவிக்கப்பட்டது. அதே போல 50,000 தாண்டி கடன் பெற்றவர்களுக்கும் கடன் தொகைக்கும் ஏற்ப 5,000 முதல் 40,000 வரை தள்ளுபடி வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. மேலும் பெரிய விவசாயிகளுக்கும் தலா 5,000 வரை பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அரசு சொல்லியிருந்தது. இந்த திட்டத்தின் மூலமா 14.22 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைவார்கள்னோ இதற்காக அரசுக்கு 2044.46 கோடி கூடுதல் செலவாகும்னோ அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கப்பட்டது. ஆனா இந்த அறிவிப்பு வெளியான பிறகு பல்வேறு விவசாய சங்கங்கள் அதிருப்தி தெரிவிச்சாங்க. குறிப்பா கடன் சுமையால பாதிக்கப்பட்டிருக்க விவசாயிகளுக்கு பகுதி அளவு தள்ளுபடி போதுமானதா இருக்காதுன்னு முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி மட்டுமே விவசாயிகளை நெருக்கடியிலிருந்து மீட்கும்னு வலியுறுத்தி இருந்தாங்க. இந்த நிலையில தான் விரைவில் நடைபெறக்கூடிய மாநில பட்ஜெட் கூட்டத்தொடர்ல மேட்டூர் அணை திறப்பு, குறுவை சாகுபடி பாதிப்பு, மின்வெட்டு, விவசாய நெருக்கடி மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட விவரங்களை எதிர்க்கட்சிகள் தீவிரமா எழுப்ப திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதனால பட்ஜெட்டுக்கு முன்பாகவே விவசாயிகளுக்கான கூடுதல் நிவாரண அறிவிப்புகளை வெளியிட அரசு ஆலோசித்து வருவதா தகவல்கள் வெளிவந்திருக்கு. குறிப்பா மேட்டூர் அணையில நீர்மட்டம் குறைவா இருக்கிறதால குறுவை சாகுபடி கேள்விக்குறியாகி இருக்க சூழல்ல காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளின் அதிருப்தியை சமாளிக்க புதிய சலுகைகள் அறிவிக்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அரசு வட்டாரங்கள்ல இருந்து வெளியாகக்கூடிய தகவல் படி கூட்டுறவு வங்கிகள்ல நிலுவையில உள்ள பயிர்க்கடன்களின் முழு விவரங்களையும் அதிகாரிகள் ஆய்வு செஞ்சுட்டு வர்றதா சொல்றாங்க. கடன் தள்ளுபடியால அரசுக்கு ஏற்படக்கூடிய கூடுதல் நிதிச்சுமை, பயனாளிகளின் எண்ணிக்கை மற்றும் நடைமுறை சாத்தியக்கூறுகள் குறித்து நிதித்துறை அதிகாரிகள் அறிக்கை தயாரிச்சுட்டு வரதாவும் தகவல் வெளிவந்திருக்கு. இருந்தாலும் அனைத்து விவசாயிகளுடைய பயிர்க்கடன்களையும் முழுமையா தள்ளுபடி செய்வது தொடர்பா இதுவரைக்கும் தமிழக அரசு எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடல. அதனால முழு கடன் தள்ளுபடி தொடர்பான தகவல்கள் இப்போ அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரங்கள்ல பரவி வரும் தகவலின் அடிப்படையில தான் இருக்கு. ஆனா பட்ஜெட்டுக்கு முன்பா விவசாயிகளுக்கான முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம்னு எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சிருக்க சூழல்ல விஜய் அதற்கான ஏற்பாடுகளை துவங்கிட்டாரு அப்படின்னு தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடிங்கிறது டெல்டா மாவட்டத்தை தாண்டி அனைத்து விவசாயிகளையும் பாதிச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அனைத்து மாவட்ட தலைநகரங்கள்லையும் தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்கிறாங்க. இன்னொரு புறம் விவசாயிகளை பாதிக்கக்கூடிய மேகதாது அணையை கட்டியே தீர்வோம்னு கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் மோடி உள்ளிட்ட உள்துறை அமைச்சர்களை தொடர்ந்து சந்திச்சு பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொரு புறம் ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய திட்டமும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, மேகதாது அணை, ஹைட்ரோ கார்பன் திட்டம் மற்றும் மின்சார பாதிப்புன்னு விவசாயிகளை சுற்றிய அதிகப்படியான பிரச்சனைகள் தாவேக அரசுல சுற்றி சுழலுவதால எதிர்கட்சிகள் இதை அதிகப்படியா சட்டப்பேரவையில எடுத்து வாதாட வாய்ப்புகள் இருக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் வாயடைக்கக்கூடிய விதமா பட்ஜெட் கூட்டத்தொடருக்குள்ள முழு விவசாய கடன் தள்ளுபடிய தாவேக அரசு அறிவிக்கும்னோ அதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டுட்டதா தலைமைச் செயலக வட்டாரங்கள் சொல்றாங்க. Subscribe to One India and never miss an update.